ஜெய்ஹிந்த். இது ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம். ஃபோன் 8360285612. எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம வீடியோ போடல. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள், அதாவது சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் அதுக்கான தேர்வு நடந்துச்சு. அதுக்கு தான் நம்ம தயாராகிட்டு வந்தோம். ஸோ அதனால் தேர்வு நடந்துச்சு. நமக்கு வீடியோவை விட நமக்கு வந்து ரொம்ப எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சு நைட்டு 12-1 மணி வரைக்கும் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சுருந்ததுனால டெய்லி எக்ஸாம் வச்சோம். டெய்லி எக்ஸாம், டெய்லி கரெக்ஷன், டெய்லி ஸ்டடி, ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் டெய்லி நம்ம படிச்சுக்கிட்டு இருந்ததுனால அதிகமாக நம்மளால் வந்து வீடியோ வந்து நம்மளால் அப்லோட் பண்ண, ஏன்னா டெய்லி எக்ஸாம் நடந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ணலை. இப்போ நல்லபடியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் அந்த ஆண்டவன் நினச்சி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம செகண்ட் சீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்மி ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாரம் ஆர்மியோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்துடும். ஏப்ரல் மேலே ஆர்மி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஎஃப் இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிட்டு தான் வந்தோம். எஸ்எஸ்சிக்கு முன்னாடி ஆர்பிஎஃப் படிச்சுக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த வரக்கூடிய ரயில்வே போலீஸ் மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ரயில்வே போலீஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை உடனடியாக அனுப்பி வைங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்ச் இன்னும் அடுத்த வாரம் ரயில்வே போலீஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வருஷம் அதுக்கு படிச்சிருக்கோம். இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு சிவராத்திரி நவராத்திரி வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷ படிப்பு கண்டிப்பாக வீணாக போயிடும். ஏன்னா கடைசி நேரம் ரொம்ப 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 நமக்கு முக்கியம். கடைசி நேரத்தில் படித்தா மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இமிடியேட்லி ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி வைங்க. ஜெய் ஹிந்த்.